நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள நெறைய பேர் கோவப்படுத்தி பார்ப்பாங்க. நெறைய பேர் நம்மளுடைய ஆத்திரத்த அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நெறைய பேர் நம்மள ரொம்ப சோதிப்பாங்க. நம்ம பொறுமையா இருந்தா கூட நம்மள வந்து அந்த பொறுமைய மீறி சோதிச்சு சண்ட போடுவாங்க. இது பொதுவா குடும்பத்தில நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள நடக்கும். மாமியார் மருமகளுக்குள்ள நடக்கும். மாமனார் மருமகனுக்குள்ள நடக்கும். பிள்ளைகள் அம்மா அப்பாக்குள்ள நடக்கும். நண்பர்களுக்குள்ள நடக்கலாம். அலுவலகத்துல நடக்கலாம். இந்த மாரி நம்மள சுற்றி இருக்கிற பொது ஜனங்களோட கூட நமக்கு சில நேரங்கள்ல இந்த மாரியான காரியங்கள் நடக்கலாம். அப்ப எல்லாமே நம்ம நம்மளுடைய ஒரு நிமிடம் நம்ம எதையுமே யோசிக்காம நம்ம பேசிருவோம். அந்த நேரத்துல நம்மளுடைய ஈகோ மட்டும் தான் நம்ம கண் முன்னாடி வந்து நிக்குமே ஒழிய, இயேசு சுவாமி நம்ம முன்னாடி வந்து நிக்க மாட்டார். அவர் என்னங்க பாவம் பண்ணாரு? அ? அவர் எந்த பாவமுமே பண்ணல. அந்த நிலைமையில இருக்கும் பொழுது, அவருடைய முகத்துல காரி வந்து அவங்க உமிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவர சாட்டையால அந்த அடி அடிச்சாங்க. அ வார வச்சு அப்படி அவர அடி அடிச்சாங்க. அவருடைய சதைகள் எல்லாம் அப்படியே கிழிஞ்சு போச்சு. முள்முடி சூட்டுனாங்க. கை கால்கள்ல ஆணி அடிச்சாங்க. ஒரு பாவமும் செய்யாம, எந்த விதமான சோதனைகளும் பண்ணாம, அவர இந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்துனாங்க. ஆனா, நம்ம உடனே கோவம், உடனே ஆத்திரம், உடனே ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது. ஒருத்தர் நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, அவங்கள பழி வாங்கணும். அப்ப கடவுள் நெனச்சிருந்தா, அவர் என்ன சொன்னார்? "பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவர்களுக்கு இரங்கும்னு" சொன்னார். அவர் மனுஷகுமாரனா வந்து, மனிதன் எப்படி வாழணும்னு காமிச்சாரு. அவர் கடவுளா அந்த நேரத்துல இருந்திருந்தாருன்னா, நான் ஏன் இந்த சோதனையெல்லாம் அனுபவிக்கணும்னு நெனச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா, ஒரு மனிதன் என்னை நீ பின்பற்றி வரணும்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவைய சுமந்து கொண்டு என் பின்னால் வருவான்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப என்ன அர்த்தத்துல அவர் சொல்றாரு? நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நமக்கும் இந்த மாதிரியான சோதனைகள், வேதனைகள்லாம் வரும். நம்மள வந்து முள்முடி சூட்டுற மாரி நம்ம மைண்ட டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்மள சாட்டையால அடிக்கிற மாரி பறைய கோபங்கள், ஆத்திரங்கள மூட்டுவாங்க. ஆனாலும், கடவுளே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்க மன்னியும் சுவாமி. இவர்கள் திருந்தட்டும் அப்பா. என்னுடைய அருமைய புரிந்து கொள்ளட்டும் ராஜாவேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அத விட்டு நீ என்னைய பழி வாங்குறியா? நானும் உன்னைய பழி வாங்குறேன். நீ என்ட்ட கோவப்படியா? நானும் உன்ட்ட கோவப்படுறேன். என்னோட ஈகோன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏன் அத விட்டு குடுக்கணும்? அ நீங்க மாமியாரா இருந்து என் மேல கோவப்பட்டீங்கன்னா, நான் ஏன் மருமகளா இருந்து என்னோட ஈகோவ விட்டு குடுக்கணும்? எனக்கு தன்மானம் இருக்கு. எனக்கு ஈகோ இருக்குன்னு கடவுள் நெனச்சிருந்தாருன்னா, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் எவ்வளோ சகித்துக் கொண்டார். யோசிச்சு பாருங்க. நாம செய்த பாவங்களுக்காக அவர அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தும் பொழுது, அது அத்தனையும் அவர் தாங்கிக் கொண்டார் இல்லையா? அப்போ அப்படி இருக்கிற ஒரு தகப்பன் நம்மள்ட்ட என்ன கேட்கிறார்? "நீ என்னைய மாரி இருப்பா, என்னைய மாரி இருப்பா" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம அதே மாதிரியான குணங்களோட நம்ம இருக்கணும்னா, நம்ம அதுக்கு பழகிக்கணும். ரொம்ப கடினமான காரியம் தான். ஆனா, ஒரு தடவ நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, அதில கிடைக்கிற நிம்மதியும், சந்தோஷமும், ஆத்ம திருப்தியும் நமக்கு கோவப்படுவதனால கிடைக்குது பார்த்தீங்களா? அதனால நமக்கு கிடைக்காது. அதனால நம்மள சுத்தி இருக்கிறவர்களோட மன நிம்மதி போகும். நமக்கு மன நிம்மதி போகும். நம்ம யார சாடுறோமோ அவங்களுக்கான மன நிம்மதி போயிடும். அத விட்டுட்டு எல்லாத்தையும் கடவுளுடைய பாதத்தில வைங்க. உங்களுக்கு கோபம் வர நேரத்துலலாம், "கடவுளே நீர் எனக்காக பாடுபட்டீரே அப்பா! கடவுளே நீர் எனக்காக சிலுவையில அறைந்தீரே ராஜாவே! கடவுளே அதை நான் நினைத்து பார்க்கிறேன் அப்பா! எனக்கு பொறுமைய குடுங்க. சகிப்புத்தன்மைய குடுங்கன்னு" சொல்லி கடவுள்ட்ட கேளுங்க. கடவுள் குடுப்பார். எத்தனை முறை உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, எத்தனை முறை உங்களை வேதனைப்படுத்தினாலும் சரி, தகாத வார்த்தைகளை உங்கள்ட்ட உபயோகப்படுத்தியிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கடவுளுடைய பாதத்துல வைங்க. கடவுளால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. கடவுளே இவங்க என்னைய வந்து இந்த அளவுக்கு பேசுறாங்க. கடவுளே அவர்கள தயவு செய்து மன்னிங்க அப்பான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. அவர்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி வேண்டவே வேண்டாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் வெறுப்பு ஏத்துறாங்களா? உங்கள கோவப்படுத்துறாங்களா? உங்கள அவமானப்படுத்துறாங்களா? கடவுளே அவர்களுடைய பாவங்கள அவங்களுக்கு மன்னிங்கப்பான்னு முதல்ல பிரேயர் பண்ணுங்க. அடுத்தது கடவுளே அவங்க பேசினது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தயவு செய்து அவர்கள் இனிமேல் இதை தொடராதபடி அவர்களை நீர் திருத்துங்கப்பான்னு கடவுள்ட்ட வேண்டுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் வேண்டக்கூடியது. நம்ம கோவப்படுறதுனாலயோ, ஆத்திரப்படுறதுனாலயோ இல்ல நம்மள ஒருத்தர் இப்படி பேசிட்டாங்களேன்னு நம்ம கடவுள்ட்ட சொல்லி, கடவுளே நீங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, பழி வாங்குங்கன்னுலாம் சொல்லக்கூடாது. அது கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல.
ரொம்ப கடினமான காரியம் தான். ஆனா ஒரு தடவ பழகிட்டீங்கன்னா, அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்கும் உங்களுடைய மனதில கோபமோ, ஆத்திரமோ வராத அளவுக்கு கடவுள் உங்களை கட்டுப்படுத்துவார். கடவுள் உங்க கூட இருப்பார். எந்த நேரத்தில நீங்க பேசணும், என்ன பேசணும் எல்லாமே சொல்லிக் குடுப்பார். உங்கள ஒருத்தர் கோவப்படுத்துறாங்களா, ஆத்திரப்படுத்துறாங்க, கடவுளே இப்படி பண்றாங்கப்பா, கடவுளே என் வாயிலிருந்து நீர் பேசும் சுவாமின்னு சொல்லுங்க. என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாகட்டும்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு நிதானத்த கடவுள் கொடுப்பார். நீங்கள் நிதானம் தவறாமல் இருக்கலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு ரிக்ரெட் பண்றாங்க. ஐயோ! நல்ல உறவுகள நம்ம இந்த மாரி தெரியாம ஒரு வார்த்தை சொல்லி கெடுத்துட்டோமே! தெரியாம இந்த மாரி கோபத்தில பேசிட்டோமே! அப்படின்னு நம்ம ரிக்ரெட் பண்றோம். ஒரு தடவ சொன்னதுக்கப்புறம், அந்த சொன்னவர்களும் அத வந்து மறக்க முடியாம, ஐயோ! நம்மள இப்படி பேசிட்டாங்களேன்னு நெனைக்கிறதுக்கு பதிலா, அந்த ஒரு நிமிடம் நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு அத நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, யாருக்குமே மனசுல வேதனைகள் இருக்காது. தயவு செய்து அத வந்து ஃபாலோ பண்ண பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு கோவம் வரும்போது, உங்களோட ஆத்திரம் வரும்போது, உங்களோட ஈகோவ யாராவது போட்டு அப்படியே உலுக்கி எடுக்கும் பொழுது எல்லாம் கடவுளே நீர் என்னோடு கூட இருங்க சுவாமி, கடவுளே நீர் என்னோடு கூட இருங்கப்பா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென், ஆமென்னு சொல்லிட்டே இருங்க. கண்டிப்பா அன்னைக்கு இல்லனாலும், ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் உங்களுடைய அருமைய அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கடவுள் உருவாக்குவார். ஆமென்.